அன்பானவர்களே, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். வேதாகமத்தை ஒருவருக்கு கற்றுக் கொடுப்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய அழைப்பு. பல மாதங்கள், பல ஆண்டுகளாக ஒவ்வொரு விசுவாசிக்கும், சில விசுவாசிகளுக்கு அல்லது பல விசுவாசிகளுக்கு 1 to 1, 1 on 1, 1 with 1 வேதாகமத்தின் வெவ்வேறு பகுதிகளை விளக்கி கற்றுக் கொடுத்துருக்கேன். எப்படி பைபிளில் குறிக்கிறது, படிக்கிறது. ஆண்டவர் பல ஆண்டுகளாக ஒரு சபையில் எங்கள் ஒட்டஞ்சத்திரத்தில் மெய்ப்பர ஊழியம் செய்ய அழைத்திருக்கார். அதோடு கூட வேதத்தை போதிக்கும் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நான் செபிக்கிறேன், நிறைய மெய்ப்பர்கள், போதிக்கக்கூடிய மெய்ப்பர்கள் அநேகர் எழும்ப வேண்டும். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியம். நீங்கள் இப்போ 1 கொரிந்தியர் திருப்பிங்க. இது வரிசையில் உள்ள ஒரு பாடம். சில அறிமுக வார்த்தைகளை இன்னொரு ப்ரோக்ராமில் நான் பண்ணேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கிருந்து எழுதினார், யாருக்கு எழுதினார், ஏன் எழுதினார். அதை ஏன் எழுதினார்ல முக்கியமான கருத்து, உண்மை. சபைக்குள்ளே பாவம் வந்து விட்டது. சபைக்குள்ளே எப்படியாவது பாவத்தை நுழைக்க பலவீனமான, உறுதி இல்லாத விசுவாசிகளை பயப்படுத்தி, ஏமாற்றி, வஞ்சித்து சாத்தான் பாவத்துக்குள்ளாக கடத்தி விடுகிறார். உடனடியாக அவர் சபையை விட்டு வெளியே போக மாட்டார்கள், வெளியே அனுப்ப முடியாது. அப்போ ஒரு வியாதி போல, தொத்து வியாதி போல பரிசுத்தவான்களுக்குள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள் ஆவிக்குரிய நோய் பரவுகிறது. ஆகவே தான் பவுல் மிக ஆத்திரமாக எழுதுகிற மாதிரி இருக்குது. அவர் எழுதுறதில் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அதே சமயத்தில் விசுவாசிகளுக்கு மேல் அவருக்கு இருந்த கரிசனை நம்ம பார்க்குறோம். இந்த நிருபத்தில் ஊழியம் என்ற வார்த்தையை நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். குயிக்காக சில அதிகாரங்களை பார்க்க போகிறோம். இதில் 16 அதிகாரங்கள் உள்ளன. ரோமர்லேயும் 16 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு A4 ஷீட் அதில் அல்லது ஒரு பேப்பரில் 16 கட்டம் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். 4 into 4. அவ்வளோ நேரம் ஆகாது. நீங்கள் பார்க்குறீங்களே, இப்போயே வரைகிற மாதிரி இருக்குல்ல. நீங்கள் இப்படி வரைஞ்சிக்கலாம் உங்கள் நோட்டில். கொரிந்தியர் நிருபத்தை படிக்கிறதுக்கு உங்களுடைய அந்த ஒர்க் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். அதில் அதை வச்சுட்டு நம்ம மனசுக்குள்ளே நிறைய உண்மைகளை கொண்டு வரலாம். முக்கியமாக நான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்காவது இதை என்ன பண்ணலாம், சொல்லி கொடுக்கலாம், கற்று கொடுக்கலாம். அது ஒரு பெரிய ஊழியம். இன்றைக்கி ஊழியத்தில் ரொம்ப பெரிய தேவை என்னன்னா, பலவிதமான ஊழியங்கள் எழும்பியிருக்கின்றன. நல்ல ஊழியங்கள், வல்லமையான ஊழியங்கள், விசுவாசத்தை வளர்க்கும் ஊழியங்கள். ஆனால் வசனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஊழியங்கள் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் அதை செய்யலாம். ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கலாம், வசனத்தை நேசிக்கிறவங்களாக இருக்கலாம். நீங்கள் இன்னொருத்தருக்கு, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் யாரை பற்றி வழி நடத்துகிறாரோ, பாரப்படுத்துகிறாரோ அந்த விசுவாசிகளுக்கு, வாங்க ஒரு சின்ன காரியம் நான் கொரிந்தியரை பற்றி படித்தேன், உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி தான் அந்த ப்ரோக்ராமே இருக்கிறது. இப்போ 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிட்டிங்களா? 226ஆம் பக்கம் சில குறிப்புகளை எழுத சொல்லியிருந்தேன் இன்னொரு ப்ரோக்ராமில். நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே எழுதி கொள்ளலாம். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் நினைவில் வைக்கக்கூடிய ஒரு சின்ன அடையாளம் அல்லது வார்த்தை அல்லது ஒரு படம் அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதிகாரம் எண் 1, எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரே இடத்துக்கு வரணும். அந்த வார்த்தையிலேருந்து தான் ஒற்றுமை, ஒரு மனம் வருகிறது. சபைக்கு முக்கியமான தேவை, சபையில் உள்ள ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு மனது தேவை. சாதாரண வார்த்தையில் ஒற்றுமை தேவை. அப்போஸ்தலர் நடபடிகளில் சபை ஆரம்பிக்கப்பட்ட போது ஆண்டவர் சொன்ன கட்டளை 120 பேரும் ஓர் இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபத்தில் 10 நாட்கள் தரித்திருங்கள், தங்கியிருங்கள், தரித்திருங்கள். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆண்டவராக இயேசு ஜெபித்த போது சபைக்காக, சீஷருக்காக ஒரு மனதில் தேறினவர்களாக இருக்கும்படி ஜெபித்தார். ஆனால் அந்த கொரிந்து சபை 1.5 வருஷத்தில் பெரிய சபை வந்துருச்சு. எல்லாமே கர்த்தரை அறியாத, ஏற்றுக்கொள்ளாத, யூதர் அல்லாத, கிரேக்கர், பலதரப்பட்ட மொழி கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க ஒரு சபைக்குள்ளே வந்துட்டாங்க. நல்ல விசுவாசிகள்.
ஆனால் சிலர் முழுவதுமாக மாறி வரல. தங்களுடைய பழைய காரியங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? 4 பாவங்களை பார்த்தோம். விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, ஒழுக்கக்கேடு, பிரிவினை. 4 பாவம். இங்கிலீஷில் இம்மொராலிட்டி, 2வது ஐடோலேட்ரி, 3வது இன்டிசிப்ளின், 4வது டிஸ்யூனிட்டி, பிரிவினை. 1வது அதிகாரத்தில் அதை பற்றி தான் பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், 10வது வசனத்தை பார்க்குறீங்களா? என் கூட சேர்ந்து பாருங்கள். அதில், சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இதை வைத்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அறிகிறோம் அங்கே பிரிவினை இருந்தது. அப்புறம் கேள்விப்பட்டார். அதைத்தான் 11ஆம் வசனத்தை எழுதுகிறாரு, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று. அப்படியே சொல்கிறார். யார் மூலம் அந்த நியூஸ் வந்ததுன்னு? குலோவேயாள். அப்புறம் கட்சி மனப்பான்மை, பவுல், அப்பல்லோ, கேபா. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதுகிறார் சில வசனங்களில். ஞானஸ்நானத்தை வச்சு பிரிவினை வந்துடக்கூடாது, ஊழிய தலைவர்களை வச்சு பிரிவினை வந்துவிடக்கூடாது, எல்லாரும் கிறிஸ்துவிலே ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு ஊழியத்தில் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு 18. சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவை தான் நம்மளை இணைத்திருக்கிறது. 23. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அடுத்த கடைசி பகுதியில் ஞானம் இருக்கு. ஒரு மனம், சிலுவை பற்றிய சுவிசேஷம், ஞானம். இந்த 3 சின்ன வார்த்தைகள் 1வது அதிகாரத்துக்கு மனசில் அப்படியே வச்சுக்கலாம். 2, 4, 9 இந்த 3 அதிகாரங்கள்லையும் இன்னொரு முறை அவங்ககிட்ட சொல்லட்டுமா? 2, 4, 9 இந்த 3 அதிகாரங்கள்லையும் முக்கிய குறிப்பு ஊழியம் என்பதாகும். இப்போ பொதுவாக 2 + 4 6, 2 × 4 8. ஆனால் இங்கே 2, 4, 9 இதில் ஊழியத்தை பற்றி இருக்கு. அந்த அதிகாரங்களை தனித்தனியாக கவனிக்கும்போது இன்னும் சில குறிப்புகளை பார்க்கலாம். இப்போ 2ல் மேலே, இப்போ 228 அதுக்கு நேரம் மேலே பாருங்கள். அதை மாதிரியே நீங்கள் உங்கள் பைபிளில் எழுதிக்கலாம். நல்ல ஒரு பென்சிலில் அல்லது பேனால் ஸ்மஞ்ச் பண்ணாமல், இங்கு படியாமல், மேலே கொஞ்சம் பெரிய எழுத்தில் ஊழியம் நடிக்கலாம், மறக்காது. 4 229 230 2 பக்கத்துலேயும் ஊழியம் எழுதிக்கலாம். அப்புறம் 9வது அதிகாரம் 234 பக்கம் இருக்குது. 234 பக்கத்தில் கொரிந்தியர் 1 கொரிந்தியரில் என்ன அதிகாரம்னா ஈஸியாக சொல்லிடலாம். 9வது அதிகாரம் பக்கம் என்ன பாருங்களேன், 234. 3 எண்களை கூட்டினா 9 வருதா? நல்லா பார்த்தீங்களா? 234 1 கொரிந்தியர் 9 ஊழியத்தை பற்றி, உரிமைகள், கடமைகள், இன்னும் அநேக காரியங்களை பார்க்குறோம். 2, 4, 9 இந்த குறிப்பு நீங்கள் கொரிந்தியர் நிருபத்தை வாசிக்கும்போது ரொம்ப உதவியாக இருக்கும். சும்மா ஒரு நாளைக்கு 2000 வாசித்து விட்டேன்னு நினைக்கக்கூடாது. அப்படி வாசிக்கணும், வாய் விட்டு வாசிக்கணும். உங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்குற மாதிரி வாசிக்கணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டா, அல்லது உங்களை ரொம்ப விரும்பினா நீங்கள் சத்தமாக வாசித்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் அவங்களுடைய ஒரு அனுமதியோட நான் ஒரு 5 நிமிஷம் சத்தமாக வாசிக்கிறேன் அப்படி கூட சொல்லிவிட்டு வாசிக்கலாம். உங்கள் மூலமாக உங்கள் வீட்டார் வசனத்தை கேட்பாங்க. பிரசங்கம் மட்டும் இல்லை, உங்கள் சத்தத்து மூலமாக உங்கள் வீட்டார் உள்ளத்தில் ஆண்டவர் பேச முடியும். வேதத்தை சத்தமாக வாசிக்கிறதுல ஒரு விசேஷ கிருபை இருக்குது. சில செக்ஷன்ஸ் இருக்குது, 2 அதிகாரம் 3 அதிகாரம். அதை ஒரு அதிகாரம் மட்டும் வாசிக்காமல் அப்படி நீங்கள் வாசிக்கலாம். இப்போ 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் ஊழியம், அதை பற்றி ஒரு குறிப்பு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஊழியத்தில் பிரசங்கத்தை பற்றி வருது. 228 பக்கம் பிரசங்கம். 5வது வசனத்தில் பாருங்கள், என் பிரசங்கமும் அப்படின்னு. பிரசங்க ஊழியம், பிரசங்கம் எப்போதுமே வல்லமை, வார்த்தை, வேகம், அழுத்தத்தோடு இருக்கும். எப்போதும் பிரசங்கம் அப்படி தான் இருக்கும். பிரசங்கியாராக இருக்கவங்க அப்படி தான் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் போதனை பயிற்சி. ஆகவே தான் பல முறை ரிப்பீட் பண்ணுறோம். பிரசங்கியாரும் ரிப்பீட் பண்ணுவார். அவர் பல காரியங்களை செயல் மூலமாக தெரியப்படுத்துவார். ஆனால் இங்கே
பவுல் பிரசங்கத்தை பற்றி சொல்கிறார். நல்லா பார்த்தீங்களா? 5, 6, 7, 13 அதில் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஞானம்ன்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். அவன் என்ன பண்ண, அந்த ஊழியத்துக்கு கீழே ஞானம்னு எழுதிக்கலாம். இப்படி தான் பைபிளில் நோட்ஸ் எடுக்கலாம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, இது பெரிய காரியம் இல்லை. இதை யாருக்காவது பைபிளில் நீங்களாக எழுதி கொடுக்கலாம். இப்படி தான் எழுதிக்கணும், உங்கள் பிள்ளைகளை கூட எழுத சொல்லலாம். அதை எழுதி உங்கள் பிள்ளைகளை உங்கள் பைபிளில் எழுதி கொடுக்க சொல்லலாம். அப்போ வேதத்தை கற்றுக்கொள்றதுல ஒரு ஐக்கியம், இசைவு உண்டாகிறது. அந்த பிரசங்கத்தை பற்றி பவுல் சொல்கிறாரு, பிரசங்கம் ஊழியம் ஆவிக்குரியதாக இருக்கணும். இப்போ 3ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். சுருக்கமாக 3ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க, எழுதிக்கலாம். குழந்தை, பண்ணை, மாளிகை, மேன்மை. பார்த்தீங்களா? கேட்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா? குழந்தை, பண்ணை, மாளிகை, மேன்மை. இந்த 4 வார்த்தைகளும் உங்களுக்குள்ள நீங்கள் பார்க்க முடியும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். குழந்தைனா நாம் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பம் மறுபடியும் பிறந்த குழந்தை தான். ஆனால் அந்த மறுபடியும் பிறந்த குழந்தை மாதிரி வேதத்தை நேசிக்கணும். ஆனால் குழந்தையாகவே இருக்கக்கூடாது. இப்போ வேதத்தை நேசிக்கிறது மட்டும் இல்லை, வேதத்தை ஆராயும் போது வளர்ச்சியும் தேர்ச்சியும் உண்டாகும். அப்போ மாம்சத்துக்குரிய பிரிவினைகள்லாம் நமக்குள்ளே வராது, எண்ணம் வராது. 2வது பண்ணை, நம்ம எல்லாரும் தேவனுடைய பண்ணையில் வேலை செய்கிறோம். 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா மாளிகை, அங்கேயே இருக்குது. மாளிகைன்ற ஒரு வார்த்தை இருக்குது 9ஆம் வசனத்தில். அதை ஒட்டி அஸ்திபாரம், ஆலயம் இருக்குது. கடைசியில் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இதுதான் 3ஆம் அதிகாரத்தின் சுருக்கம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு சுருக்கத்தை மனப்பாடம் பண்ணலாம், எழுதி பார்க்கலாம். பெஸ்ட்டு இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது. எனக்கு ஆண்டவர் அப்படி தான் கற்றுக் கொடுக்குறாரு. கர்த்தர் கற்றுக் கொடுக்குறத ஒரு 4-5 பேருக்கு கனிவாக, மெதுவாக, கருத்தாக நான் நல்லா கற்றுக் கொடுக்குறேன். பெரிய கூட்டங்களில் பேசாட்டியும் தனித்தனியாக ஃபோனில் கூட கற்றுக் கொடுக்குறேன். நீங்களும் அப்படி செய்யலாம். ஊழியத்தை இருந்த இடத்துலேருந்து செய்யலாம். அப்பா பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்லமை, வார்த்தை, கிருபை உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கண்கள் காண்பது செவ்வையான பார்வையா, எண்ணம் கொண்டது நன்மையான எண்ணமா, கைகள் செய்வது சுத்தமான செயலா, கால்கள் போவது சரியான இடத்திற்கா, நாவு பேசுவது சமாதான வார்த்தையா, நாவு பேசுவது சமாதான வார்த்தையா, சிந்தித்து செயல்படு உன்னை மாற்றிக்கொள்வாயா, சிந்தித்து செயல்படு உன்னை மாற்றிக்கொள்வாயா. தேவனின் ஆலயம், துதிகளின் ஆலயம், பரமனின் ஆலயம், பரிசுத்த ஆலயம். தேவன் கொடுத்ததை அவருக்கே கொடுத்திடு, ஜீவனுள்ள பலியாய் அவருக்கு அளித்திடு, பரிசுத்த பரிசாய் பரனுக்கு படைத்திடு, குற்றமற்ற கனியாய் கிறிஸ்துவுக்கு காண்பித்து